அனைவருக்கும் வணக்கம். பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது. சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் இன்னும் விரிவாக ஆராயலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம். ரிதம் பார்மசியூட்டிகல்ஸ், டிக்கர் RYTM. இந்த மதிப்பாய்வு ஜூன் 7, 2025 இன் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு ரிதம் பார்மசியூட்டிகல்ஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது. பார்மா மெட்டபாலிசம் 33 நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். நிறுவனத்தின் முடிவு பின்வருமாறு: கழித்தல் 10 புள்ளிகளில் மே 9. துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் 3.1 புள்ளிகள் ஆகும். நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால், ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு 1.9 புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு 9.5 புள்ளிகள். ரிதம் பார்மசியூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் ரிதம் பார்மசியூட்டிகல்ஸ் INC மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம். ரிதம் பார்மசியூட்டிகல்ஸ் INC 76.5% இயக்கவியலை காட்டியது. 42% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ரிதம் பார்மசியூட்டிகல்ஸ் INC $4.33 பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $59 பில்லியன் ஆகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 2 சென்ட் பில்லியன். $11 பில்லியன் இருப்புநிலை மூலதனத்துடன் துணைப்பிரிவு $11 பில்லியன் மதிப்புடையது. சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதன பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு ரிதம் பார்மசியூட்டிகல்ஸ் INC சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் 7.388%. புத்தக மதிப்பு மூலதனம் 0.177%. துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் 0.25 பில்லியன் நிதி பொறுப்புகளைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் 1361% உள்ளது. நிறுவனத்தின் கடன் பொறுப்புகளுக்கான முடிவு மிகவும் மோசமானது, கழித்தல் 2 புள்ளிகள். நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் அதன் வருவாய் விகிதம் 0 ஆகும். துணைப்பிரிவு 0 இல் சராசரி. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது, கழித்தல் 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் -$174 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட லாபம் தெரியவில்லை. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான, கழித்தல் 1. நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 31.7 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி ஜனவரி 11. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதங்களுக்கு பங்குச்சந்தை மதிப்பின் மதிப்பீடு மோசமான, கழித்தல் 1. கடந்த 12 மாதங்களில் $140 மில்லியன் வருவாய். அடுத்த 12 மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு மோசமான, கழித்தல் 1. விளிம்புநிலை -127.1%. மைனஸ் துணைப்பிரிவில் சராசரியாக 56.6%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது, கழித்தல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 3.519%.
இது சந்தை மூலதன பங்கை விட 110% குறைவாகும். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $15,312,000 மற்றும் துணைப்பிரிவுக்கு $7,294,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் $614,500. துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் கழித்தல் $372,900. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டோலட் கழித்தல் 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் 48,300,000 ஆகும். துணைப்பிரிவில் $659,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு டோலட் -0.5 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 8.7%. துணைப்பிரிவுக்கான சராசரி 11.5%. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 64% அளவைக் காட்டுகிறது. ரிதம் பார்மசியூட்டிகல்ஸ் Inc. அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக 56%. நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு சுமார் $68.12 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $83.43 ஆகும். ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம். அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளையும் ஆர்டர் அட்டவணை கொண்டுள்ளது. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பங்குகளின் பகுப்பாய்வு அடிப்படையில் ரிதம் பார்மசியூட்டிகல்ஸ் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு. குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பங்கிற்கு $68.11 வீழ்ச்சியைத் திறக்க உத்தரவு. நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும். அகிமின் குறியீட்டு மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி நிறுவனத்தின் மதிப்பீடு செய்யப்பட்டது. லாபம் 58.42 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 77.8 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூலை 7, 2025 அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் MDXG முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனையாக மாறும். முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. குரு மார்க்கெட்ஸ்